பசிக்கு 10 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிடலாமா நண்பா? நானும் என் நண்பன் அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவோம். அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம பட்ஜெட்டுக்கு இங்கே தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா கேட்டிங்கன்னா இந்த 5 பூரி 10 ரூபா தானாங்க. மற்ற இடத்துலலாம் 20 ரூபா 25 ரூபாங்கிறாங்க. சரி நம்மளும் இருந்த பசிக்கு அப்படியே ரசத்தை ஊற்றி உள்ட்ரா போட்டு அதை கடிக்கிறப்ப அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதுக்காக அடிக்கடி சாப்பிடாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அங்கனாட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பயிலுக்குள்ள எவனக்கோ பர்த்டே போல் எல்லாம் முட்டையெல்லாம் அடித்து கேக் கட்டி பானிபூரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம அம்மாவுக்கு சாப்பிட போகிறதில்ல பார்த்தா அண்ணன் வந்து மாட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு அந்த மாடு அங்கே இருந்துச்சு. அண்ணனை மொத்தம் குடுன்னு முடியாந்துருச்சு. எப்படின்னு கேட்டால் நாங்கள் டெய்லி சாப்பாடு கொடுக்குறோம் தம்பின்னாங்க. இந்த மாதிரி மக்கள் சென்னையில் இது சந்தோஷங்க. பானிபூரி கடையில் இருந்த பசங்க இங்கே வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால் பிறந்த நாளாக நம்மளும் அப்படியே விஷ் பண்ணிட்டு நேராக அம்மா உனக்கு சாப்பிட வந்தாச்சு. எப்போதும் போல் தக்காளி சாதம் தான். அதுக்கு சைடிஷாக முறுக்கெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த முறுக்கு ஒரு முறுக்கு 1 ரூபா தானே மக்களே. 1 ரூபாய்க்கு ஒர்த்தான டேஸ்ட்டு தான். இங்கே வந்தப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நாளையிலேருந்து சப்பாத்தி தம்பின்ட்டாங்க. இது தக்காளி சாப்பாடு நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் சப்பாத்தின்றது வேற சந்தோஷத்தில் இருக்கையில் வர சனிக்கிழமை எங்கிட்ட ஃபங்க்ஷன் தம்பி பஜனை கண்டிப்பாக நீங்கள் வந்துடும்னாங்க. அம்மாவோடைய அன்புக்கு நம்ம 1000 கிலோமீட்டர் தாண்டி வரும், 1/2 கிலோமீட்டர் தாண்டி வர மாட்டோமா நான் போகிறோம்.